வாழ்க்கையில் தோற்பதற்கு முக்கியமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், நாலு நண்பர்கள் அவனுடைய ஃப்ரெண்டுக்கு சுகத்தை வேண்டி இயேசுக்கிட்ட தூக்கிட்டு வர்றான். ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. வந்தால் வீடு பூரா என்ன ஆயிடுச்சு, ஒரே கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. ஹவுஸ் ஃபுல், அரங்கம் நிறைந்த காட்சிகள். உள்ளே என்ன பண்ண முடியல, போகவே முடியல. உடனே அவன் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி உனக்கு நேரமே சரியில்லை, இன்றைக்கி இயேசுக்கிட்ட என்ன கிடைக்கல, நோ அப்பாயின்மெண்ட்டு, வா போகலாம் அப்படின்னு கூட்டு போகல. அவன் பார்க்குறான், வாசல் வழியாக போகணுன்னு ஒன்றும் சட்டம் இல்லையே, பிரிடா கூரைய. Faith finds a way. விசுவாசம் வழிகளுக்காக காத்திருக்காது, அது வழியை உண்டாக்கும், அது வழியை கண்டுபிடிக்கும். ஆமென், ஆமென். யாராவது யோசித்து பார்த்துருக்க முடியுமா, வாசல் வழியாக தான் போக முடியும், ஆனால் போக முடியாது. போகணும்னு நினச்சிங்கன்னா வழியை கண்டுபிடிச்சிருவீங்க. முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வழியை கண்டுபிடிச்சிருவீங்க. There is will, there is a way. மனம் இருந்தால், உலக மனுஷனே சொல்கிறான், மனம் இருந்தால் மார்க்கம்னா என்னது, ways. Amen. Where there is will, there is a way. காரணம், வாழ்க்கையில் மக்கள் தோற்பதற்கு முக்கியமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், எப்போ பார்த்தாலும் காரணம் கிருமிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்களே தவிர இது எப்படி மாற்றணும்னு யோசிக்கலை. அவன் பாருங்க, இன்னைக்கு ஜீசஸை பார்த்துட்டு தான் போகிறோம். நோ எக்ஸ்கியூசஸ். இப்படி பார்க்க முடியலன்னு என்ன, மேலே இறங்கி பார்ப்போன்னு பார்த்துட்டு. பெரும்பாடுள்ள ஸ்ரீ எப்படியாவது ஏச தொடரணும்னு வரா. சுற்றில என்ன இருக்குது, க்ரௌடு, கூட்டம். பத்தியா, ஆஸ்பத்திரி போனால் அங்கேயும் கூட்டம். இயேசுவை தொடலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன் தலை விதி அப்படின்னு போயிருந்துருக்கலாம். அவ பார்த்தா இந்த கூட்டத்தை விட்டோம்னா வேலை நடக்காது, அப்படியே நுழைஞ்சு போயிட்டான். எங்கே இருக்காங்க ஜீசஸ், எங்கே இருக்கிறாங்க ஜீசஸ், எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு போய் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டத்தில் க்ரௌடை பார்த்து ஓடக்கூடாது, என்ன பண்ணிடணும், உள்ள போய் வஸ்திரத்தையாவது நான் தொடுவேன்னு தொட்டா. ஆமே, ஆமே. இவன் என்ன சொல்றான், எனக்கு முன்னாடி யாராவது இறங்கிறாங்க. ஒரே காம்படிஷன். நீங்கள் உட்காந்து எவ்வளவு எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. வாழ்க்கையில் லைஃப் மேலே போகாததுக்கு காரணமே, ஏன் உன்கிட்ட காசு இல்லை, அதாவது ஏன் நீ முன்னேறல, அதாவது ஏன் சர்ச்சுக்கு வரல, அதாவது நீ சொல்லிட்டே இரு. காரணம்லாம் தூக்கி தூர வச்சுட்டு எந்த காரணமும் நான் சொல்ல போகிறதில்ல, காரியம் செய்ய போகிறேன். ஆமாம்.